தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த சப்ஜெக்டை ஒரு தடவை கேட்டுட்டு பிறகு உங்கள் ஜாதகத்தை வச்சு இன்னொரு தடவை கூட பாருங்கள். உங்களுக்கே பல விடைகள் உங்களுக்கு புரிய வரும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு முடிச்சு வைப்பாங்க. முடிச்சு வைக்கிறதுனா என்ன? சரி, ஒன்று அந்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு அதை வாதாட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு வைப்பாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ பரஸ்பரம் சரி இதுக்கு பிறகு இது ஒன்று வேணால் நம்ம சமாதானமாகிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் முடிச்சு வைக்கிறது. இந்த முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வாபஸ் வாங்குறாங்கன்னா, ஒன்று அவங்க தவறை உணர்ந்திருப்பார்கள். சரி, நம்ம எப்படி இனிமேல் நம்ம நடந்துக்கணும், நம்ம மேலே சில தப்பு இருக்குது, அதனால தான் இது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த தப்பை இல்லாமல் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு இப்படி அவங்க குற்றத்தை ஒன்று ஒத்துக்கணும். இல்லை தான் மேலே ஒரு தவறு இருக்குன்னு தெரிஞ்சு அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் வாபஸ் வாங்குவாங்க. அப்போ தான் இது முடிச்சு வைக்கப்படும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தர்மசாஸ்திரப்படி ஒரு தவறை ஒரு மனிதன் முதல்ல ஒத்துக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடக்க போகிறதில்ல. சார், என் மேலே அபாண்டமாக ஒருத்தவங்க பழி சுமத்திட்டாங்க சார் அப்படின்வாங்க. அபாண்டமாக என்னை தப்பு நமக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணலையான்னு. நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட்டு நம்ம இருந்திருந்ததுன்னா அவன் 2 ஆக்குவான் 3 ஆக்குவான், அது அவனுடைய வேலை. ஆனால் அந்த ஒன்று இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது யார்? ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் விட்டுருந்தோம்னா அவன் 2 ஆக்க முடியாது 3 ஆக்க முடியாது. அப்போ 3 ஆக்குறான் 2 ஆக்குறான்னா நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு தப்பு வாழ்க்கையில் நடக்குதுன்னா நமக்கே அது முன்னாடி தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம லைஃப் என்ன ஆகுதுன்னா நிறைய இடங்களில் செட்டில் ஆக முடியல. நம்ம லைஃப்பில் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப கைகூடி வரக்கூடிய திட்டங்கள்லாம் பலகீனமாகி நின்று போயிடுது. ஒரு நல்ல போஸ்டிங்கிலே உட்காந்துருக்கோம்னா அந்த போஸ்டிங்கில் ரொம்ப நாள் தொடர முடியல. சில பேருக்கு விதுக்குன்னு இருக்கும், எப்போ இந்த போஸ்ட் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு. சில பேர் சம்பாதிக்கலான்னு யோசனை வரும், எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் சம்பாதிக்க முடியாது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் அந்த சம்பாதிச்சு விட்டுடுவோம், யாருக்கும் தெரியாமல் விட்டுடுவோம். அது எவனுக்காக தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுமேன்னு நம்ம தெரியாமல் வச்சுப்போம். கடைசியில் போனதுக்கு பிறகு அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, ஃபேமிலியில் செட்டில் ஆக முடியல, வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல, கௌரவமாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தகுதியை உயர்த்திக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் உயர்த்திக்கிட்டே வராங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ 2 பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். இது ஒரு உண்மையான சப்ஜெக்டு, முக்கியமான சப்ஜெக்டு. உங்கள் ஜாதகத்தை வைத்து தான் இந்த சப்ஜெக்ட் பேச போகிறேன். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விவரிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த பிளானட் பொசிஷனை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குள்ளே வரேன். இப்போது உங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இருந்தது, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது யார் யார் செட்டில் ஆகுவாங்க? யார் செட்டில் ஆகுவாங்க? ஐ எம் செட்டில்டு சார், ஐ எம் அன்செட்டில்டு சார். நமக்குள்ளே நமக்கு அந்த கேள்விக்கு பதில் நமக்கு மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய நடிச்சுக்கிட்டே இருப்போம். செட்டில்னால் எப்படி? ஒருத்தன் செட்டில் ஆகிட்டான் சார், நான் மட்டும் செட்டில் ஆகலை சார். ஒருத்தன் என்னோட படித்தவன் நல்லா வந்துட்டான், நான் மட்டும் முன்னேறவே முடியல. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு என்னென்னா அவனுக்கு லக்னம்
செட்டில் ஆனவனுக்கு லக்னம் நல்லா இருக்கும். லக்னத்துக்குரியவன் உச்சம் ஆட்சி நட்பு பெற்றிருந்தால் அவன் வாழ்க்கை நிலை பெறும். 2ஆம் பாவம் சொல்லுவாங்க. பாவம் இல்லை, பாவம். பாவம்ங்கிறது வேற, பாவம்ங்கிறது வேற. 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா செல்வம், குடும்பத்தை குறிக்கும். இதில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் அவனும் வெற்றி பெறுவான், செல்வம் நிறைய கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 4ஆம் பாவம் ஒருத்தனுக்கு சொந்த வீடு, மன நிம்மதி கிடைக்கணும்னா, அவனுக்கு மன அமைதி கிடைக்கணும்னா 4ஆம் பாவத்துக்குரிய கிரகங்கள் இருக்கணும். 7ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். கூட்டாளிகள், கல்யாண வாழ்க்கை. சில பேர் கல்யாணமே நடக்காது, சில பேர் கல்யாணம் நடந்து கஷ்டப்படுவான், சில பேருக்கு கல்யாணம் கூட்டாளிகள் அமைய மாட்டாங்க. அப்படி இதெல்லாம் சரியாக அமைஞ்சால் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கை நிலை பெறும். அப்போ 7ஆம் பாவம் ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்த 10ஆம் பாவம் நம்ம பார்க்க வேண்டிய பாவம் லக்னம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் சம்பந்தப்பட்டது. இதில் சூரியன், சனி, புதன் இவங்கெல்லாம் வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப நன்மை. அவங்க ரொம்ப பொசிஷன் வலிமையாக இருக்கணும். அடுத்த 11ஆம் பாவம் லாபத்தை நோக்கியது. இது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை பெறணும், சனி வலிமை பெறணும். இப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகம் செட்டில்டு, நிரந்தரமான நல்ல பலனை பார்க்க முடியும். இந்த அன்செட்டில்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். லக்னாதிபதி, நல்ல கவனிங்க, லக்னத்துக்கு அதிபதி 6, 8, 12 அந்த பாவங்களில் பலவீனமாக இருந்தால் அவங்க அன்செட்டில்டு தான். அதுக்கு சில மாற்று முறைகளை கையாண்டால் தான் செட்டில் ஆக முடியும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனடியாக அது மாற்று முறைகளுக்கு என்னன்றதை ஜோதிட ரீதியாக உள்ளே போங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். 10ஆம் பாவம் அதோட அதிபதி இந்த ராகு, கேது, சனி, செவ்வாயோடு தொடர்பு கொண்டாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் கிடையாது. வேலையில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் ஒன்றா இருக்க முடியாது, தொழில் மாறிக்கிட்டே இருக்கும், வேலை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா, 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட லக்னத்துக்கு 2ஆம் பாவம் பணம் தங்காது. 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இடம் மாறிக்கிட்டே இருக்கணும், ஒரு நிரந்தர பிளேஸ்மெண்ட் இருக்காது. 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது, கூட்டாளிகளோடு பிரச்சனை ஏற்படும், கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்படும். 8ஆம் பாவம் வலுப்பெற்று சுப பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா எதிர் மாற்றங்கள் தான் நிறைய நடக்கும். முதல்ல நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கவுத்து விட்டு போயிடும். அதாவது ஏற்றம் இறக்கம். இதை விட ரொம்ப முக்கியம் 12ஆம் பாவம் அதிகமாக செயல்பட்டதுன்னா அவங்களுக்கு அலைச்சல், செலவு, வெளிநாடு போயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஜோதிடத்தில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும், அது வரை மீனம் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்கள் ராசியில் நான் உங்களுக்கு நீங்கள் செட்டில் ஆகணும்னா உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்கணும், அன்செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இந்த கிரகங்கள் இருக்குங்கிறத பற்றி தெளிவுபடுத்த போகிறேன். வாங்க உள்ளே போவோம். வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரர்கள், அதாவது சொல்லும்போது எல்லோரும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க, நல்லா வருவீங்க, டாப்பில் வருவீங்க, டாப்பு கழண்டாமல் இருந்தால் போதும். ஆனால் இப்படிலாம் சொல்லியே சிம்மராசி ஏங்க நிறைய பல்பு வாங்குது? இப்படியே சொல்கிறீங்க எல்லாரும், ஆனால் சிம்மராசி மிகப்பெரிய டவுனை சந்திக்கிறோமே, என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. கர்ணனே கொடை வள்ளல் கர்ணனாக இருந்தாலும், அந்த ஒரு பாட்டு பார்த்தீங்களா, செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. வஞ்சகன் கண்ணனடான்னு அடுத்த வார்த்தை கொண்டு வருவான். இதில் என்னென்னா கடவுள் காரணமாக வர்றார். எப்படின்னா உங்களுடைய இரக்க குணம், உங்களுடைய மனிதாபிமானத்திற்கு நீங்கள் தப்பு பண்ண வேண்டிய கட்டாயம், தப்பானவர்களோடு அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டிய கட்டாயம், இதெல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படும். இதனாலேயே சிம்மம் தலை குனிவும். நமக்கு வெளியிலெல்லாம் வில்லங்கனை தேட வேணாம். வெளியில் உள்ள வில்லனை விட உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் நமக்கு தெரியாமல் 100 தப்பு பண்ணிவிடுவான். இவனை மேய்க்கிறதே பெரிய கஷ்டம், இவனாலேயே நம்ம அவமானப்பட்டுடுவோம். அதனால் ஒன்றே இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சுங்க, நான் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் சொல்கிறது, என்னுடைய ராசி பலனை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறது, சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது ஓகே.
உங்களுக்கு அறகுறையாக ஒன்று தோணுது, ஒருத்தர் சொல்கிறாரு அதில் உங்களுக்கு அவ்வளோதான் 100% ஓகே ஆகலை அப்படின்னா அவனுக்கு முன்னாடி ஓகே சொல்லிவிட்டு மறுபரிசீலனை பண்ணுங்க. அதான் நல்லது. அதை விட்டுட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா காலி. இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சிம்மராசிக்காரர்கள் செட்டில் ஆக முடியாததுக்கு என்ன சார் காரணம்னா, சூரியன் உங்களுக்கு பலவீனமாகக்கூடாது, சூரியன் பலவீனமாகக்கூடாது, குரு பலவீனமாகக்கூடாது. உங்களுக்கு குரு பலவீனமாயிட்டாலும் சூரியன் பலவீனமாயிட்டாலும் உங்களால் செட்டில் ஆக முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? குரு பலவீனமாயிட்டாலும் சூரியன் பலவீனமாயிட்டாலும் உங்களால் செட்டில் ஆக முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி எதிர்ப்பு, சனி தசை, சனி புத்தி, சனிக்கிழமை இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அது மாதிரி நிறைய சிம்மராசிக்காரவங்க இந்த ஃபார்முலா சொல்லுவாங்க. இன்னும் எப்படி சொல்லணும், உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னா, சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி தான் ஆகணும். அது மாதிரி சென்டிமெண்ட், வெரி குட், இப்படி சொல்லலாம், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்கிறேன். சென்டிமெண்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஒயிட் ட்ரெஸ் போடுறீங்க, அது ஒத்து வந்ததுன்னா ஓகே, ஒயிட் ட்ரெஸ் எனக்கு ஒத்தே வரலன்னு நிப்பாட்டி பண்ணணும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சில பேர் போயிலாம் நட்டமானவங்களாம் இருக்காங்க சிம்மராசியில். அந்த கோயிலுக்கு போகிறாங்க, ஒத்து வரலன்னு நின்றுக்கணும். இதில் என்ன இருக்குது? சிவன் கோயிலுக்கு போனால் செட் ஆகுதுங்க, சிவன் கோயிலுக்கு போ. இல்லைங்க, கண்ணுக்கு முன்னாடி கடவுள் எல்லாத்தையும் காட்சியில் கொடுக்குறாரு, இதுக்கு மேலே நம்ம மனசை என்ன மாற்றிக்கிட்டேவா இருக்கிறது? அதனால் சிம்மராசிக்காரவங்க ரொம்ப தெளிவாக இருங்க. உங்களுக்கு சனி தசை, சனி கிழமை, காலம், சனினாலே காலம், இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு ஒன்று பிடிக்கலை, ஒன்று செட் ஆகலைன்னா திருப்பியெல்லாம் அதை திருப்பி மெயின்டைன் பண்ணாதீங்க, வேண்டாம், விட்டுடுங்க. குரு உங்களுக்கு பலம் இழந்துட்டாருனாலே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் எல்லாம் முதுகுல குத்துறவனாகவே இருப்பான், ஒருத்தனையும் கண்டுபிடிக்க முடியாது. ப்ளீஸ் செக்அப் த அஸ்ட்ராலஜி. ஏன்னா எல்லாம் திருப்பி திருப்பி கீழே விழுந்துக்கினே இருக்கிறதுக்கு அதுதான் சார் காரணம். குரு பலம் இழந்துட்டாருன்னா குருக்கு என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் பலம் இல்லாமல் போகிறது, 2ஆம் பாவம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சிம்மராசிக்காரவங்க, உங்களுக்கு 2ஆம் பாவம் 10ஆம் பாவம் போயிடுச்சுன்னா எல்லாமே சும்மா, அது என்ன சொல்லுவாங்க, லக்கில் கிடைக்கிறது தான், திருப்பி கிடைக்காது. திருப்பி அதை கிடைக்கிறதுக்கு அந்த லக்கை திருப்பி நம்ம ரினிவல் பண்ணணும். ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, பாஸ்போர்ட்டு கிடச்சிருது, திருப்பி அந்த பாஸ்போர்ட்டுக்கு ஒரு டேட் வச்சுருப்பாங்க, முடிஞ்சிடுச்சு, திருப்பி அந்த பாஸ்போர்ட்டை ரினிவல் பண்ண மறந்துட்டீங்க. 1 வருஷம் கழித்து போகிறீங்கன்னா அப்போ எத்தனை சிக்கல் சந்திக்கணும், திரும்பி எல்லாம் ப்ராசஸிங் பண்ணணுமா பண்ணக்கூடாது, எத்தனை அலைச்சல். இது மாதிரி தான். இதுக்கே இவ்வளோ கஷ்டம்னா கடவுள் எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கடவுளோடு கனெக்ஷனில் இருக்கணும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடவுளோட கஷ்டத்தை, அது கஷ்டம் வந்தாலும் கடவுளோடு தான் இருக்கணும், கெட்டவர்களோடு செய்யக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவம் ரொம்ப சிக்கலை உண்டாக்கும். அதனால தான் குடும்ப வாழ்க்கையில் சிம்மராசிக்காரவங்களுக்கு நிறைய பேர் சிம்மராசிக்காரவங்க நைட்டு இப்போ இந்த என்ன சொல்லுவாங்க கிளப்புலலாம் இருப்பாங்க, நைட்டு நேரம் வெளியில் தான் இருப்பாங்க அதிகமாக. ராத்திரி தூக்கமே 12 மணிக்கு பிறகு தான் வரும், பல பேருக்கு 1 மணி 2 மணிலாம் ஆகும். சில பேர் சிஸ்டத்திலே உட்காந்துருப்பாங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் ரூமுக்குள்ளே சிஸ்டத்திலே உட்காந்துருப்பாங்க. பார்த்துறீங்களா? ஆண் பெண் 2 பேருமே. சிஸ்டமே சில பேருக்கு என் ஹஸ்பண்டே சிஸ்டம் தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்வாங்க, என் ஒய்ஃபே சிஸ்டம் தாங்க அப்படின்வாங்க, அப்புறமா தான் மற்றவங்கெல்லாம். அப்புறம் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் சிம்மராசிக்காரவங்க 10ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை பார்த்துக்கணும், அது சிக்கலை உண்டாக்கும் சரியா இல்லைன்னா. அதுமாரி ராகு மற்றும் கேது உங்களுக்கு குடும்பத்திலேருந்து விலகிறதுக்கு உடனே வாய்ப்பை கொடுப்பார், மன சோர்வை கொடுப்பார், தொழிலில் மாற்றம், அடிக்கடி தொழில் மாற்றம் ஏற்படுறது, நல்ல பீக்குக்கு போய் டவுனில் விழுவுறது. இந்த ராகு கேது சரியில்லைன்னா தொழில் மாற்றம், குடும்பத்திலேருந்து விலகி இருக்க வேண்டிய கட்டாயம் இது ஏற்படுத்துவார். இந்த இதெல்லாம் செட்டில் ஆக முடியாததுக்கு காரணம். அதுமாரி புதன் பலம் இழந்திருந்தால், சந்திரன் பலம் இழந்திருந்தால் மனசோர்வு ஏற்படும். கோச்சிக்காதீங்க, தவறான ஆசைகள் நிறைய வரும்.
புதன் பலம் இழந்திருந்தால், சந்திரன் பலம் இழந்திருந்தால், முக்கியமாக திங்கக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், அதாவது மற்ற எல்லா ராசியை விட சிம்ம ராசிக்கு கெடுபிடி நிறையா. ஏன்னா தவறான ஆசைகள் நமக்கு உண்டாக்கிடுவோம். நம்மளே என்ன பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல கோவப்படாத இடத்துல கோவப்பட்டுருவோம். அட்ஜஸ்ட் பண்ணுன்ற விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். சார் இவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். அதில் தான் ஈகோ ப்ராப்ளம் தான் நம்மளை அடித்து காலி பண்ணிடும், துவம்சம் பண்ணிடும், வெற்றி வாய்ப்புகளை இழத்துடும், வருமானத்தை இழக்க வச்சிடும், பண வரவுகளை டவுன் ஆக்கிடும். இதுக்கெல்லாம் பக்கத்தில் உள்ளவன் தான் காரணம். எவன் பக்கத்தில் உள்ளவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பான், நீங்கள் ஒத்துக்காதீங்க, நீங்கள் செய்யாதீங்க அப்படின்ட்டு இருப்பான். நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே இவன் பதில் சொல்லுவான், யோசிக்க விட மாட்டான். அப்போ சூரியன் ரொம்ப ஹெவியான கிரகம் இல்லை. அதனால தான் சிம்மராசிக்காரங்க பல பிரச்சனைகள். செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழி? சரி, செட்டில் ஆகாததுக்கு இதெல்லாம் வழி, இதெல்லாம் நான் மாற்றிக்கிறேன். சரி, நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன வழி? உங்களுக்கு சூரியன் வலிமை பெற்றால் செட்டில் ஆகலாம். ஞாயிற்றுக்கிழமையில் நிதானமாக நிறைய நல்ல முடிவுகளை எடுங்க. வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல முடிவுகளை அப்போ எடுங்க, திடமான முடிவுகளை எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச முடிவுகளை தைரியமாக நில்லுங்க. அதுமாரி குரு பார்வை மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, நீங்கள் அரசியலாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் தான் சக்ஸஸ். இல்லைன்னா நமக்கு முன்னோர்கள் கொடுத்த அந்த பணத்தை, முன்னோர்கள் அதாவது முன்னாடி நமக்கு ஒரே ஒரு வெற்றியை பார்த்துட்டு 100 தோல்வியை பார்ப்போம். இதுதான் சிம்மராசி. முன்னாடி யாராவது ஒருத்தவங்க வெற்றியை கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்பா, தாத்தா, பாட்டன் இவங்களால் நம்ம வெற்றி பெற்றுட்டு நாம் வெற்றி பெற்றதாக நினச்சிக்கிட்டே இருப்போம். நாம் வெற்றி பெறணும்னா ரொம்ப 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 முக்கியமானது நாள் கோள் ரொம்ப முக்கியம். அதில் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், சனி நல்ல நிலைமையில் இருக்கணும். பார்த்துங்க. அதுமாரி 10ஆம் பாவம் 11ஆம் பாவம் லாபம் பெற்றிருக்கணும், புதன் பலம் பெறணும், சந்திரன் நிலை, குரு திசை. இந்த குரு திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், சூரிய திசை யோகத்தை கொடுக்கும், குரு புத்தி சூரிய புத்தி யோகத்தை கொடுக்கும். அதில் குரு திசை மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். நல்ல தொழில் தொடர்ந்து முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன், புதன், சனி, குரு, சூரியன் இவங்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கணும். அப்போ தான் பிரைட் ஃப்யூச்சர். ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம செட்டில் ஆக முடியும். செட்டில் ஆனால் தான் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். இல்லைன்னா சும்மா பிரச்சனைகளை எதுக்குங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பானே, எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னு. இந்த சிம்மராசிக்காரவங்க செட்டில் ஆகிறதுக்கு என்னங்க பரிகாரம்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. எவ்ரி சண்டே சூரிய நமஸ்காரம். ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்குது, பாராயணம் பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், பாராயணம் பண்ணுங்கள் இந்த மந்திரங்கள். அதுதான் உங்களுக்கு பெரிய பலம். கோதுமை தானம் நிறைய கொடுங்க. கோதுமை தானம், கோதுமை மாவு தானம் பண்ணுங்கள், கோதுமையை தானம் பண்ணுங்கள். இல்லை சப்பாத்தி போட்டு, கோதுமை சப்பாத்தி போட்டு தானம் பண்ணுங்கள். அன்னதானமே ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கோதுமை சப்பாத்தி அன்னதானம் கொடுங்க. சாப்பிடும் போது கோதுமை நீங்கள் ரெடி பண்ணி அந்த சப்பாத்தி போட்டு சைடிஷ் சேர்த்து கொடுங்க. தானம் கொடுக்குறதா இருந்தாலும் அதுமாரி பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக செட்டில் ஆக முடியும். இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரு தசையை விட்டுறாதீங்க. குரு தசை, குரு புத்தி இதெல்லாம் விட்டுறாதீங்க. அந்த சான்சஸ் மிஸ் பண்ணாமல் பிடிச்சிங்க. வியாழக்கிழமை சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள், திங்கக்கிழமை சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். சிவனோடு ரொம்ப கனெக்ட் ஆகுங்க. நீங்கள் பெற்ற வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது, செட்டில் ஆனதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப முக்கியம். உங்கள் அப்பாவை, சூரியன் அதாவது ஆட்சி பெற்றவர்கள் சிம்மராசிக்காரவங்க, தந்தையை மதித்தல் வேண்டும். சார் எங்கள் அப்பா உயிரோடே இல்லை சார்னாலும் போட்டோக்கிட்ட போய் நின்று மன்னிப்பு கேளுங்க. ஐயா, நீ இருக்கிற காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, உன்னை விட்டுட்டேன், மன்னிச்சுக்கோ. நீ சொல்கிறப்பெல்லாம் நான் கேட்கல, நீ என் காதை பிடிச்சி திருவினும் போதெல்லாம் நான் கேட்கல, நான் மட்டும் சொல்லுவோம்ல, நான் போன போக்கில் போனேன், இப்போ தான் புரியுது, இப்போ நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், உன்னை மதிக்கிறேன், எனக்கு எப்படியாவது வழி கொடுன்னு கேளுங்க, வழி கிடைக்கும். நீங்கள் கேட்டு 10 நாளில் வழி கிடைக்கும். உயிரோடு அப்பா இருந்தாருன்னா அப்பாட்ட போய் சரணடைஞ்சிருங்க, 10 நாளில் கிடைக்கும். செத்து போயிருந்தாருன்னா 10 நாளில் அவர்கிட்ட படத்துக்கிட்ட கேளுங்க, 10 நாளில் மரியாதை மாறும், மதிப்பு உயரும். எஸ், நிச்சயமாக செட்டில் ஆனவங்க இதை செய்யுங்க. அது மாதிரி தினமும் சூரியனுக்கு
ஒரு சூரியனை நினச்சி நீங்கள் ஒரு நீர், அதாவது சொல்லுவாங்கள்ல அர்க்கியம் விடுறதுன்னு பேர், சூரியனை நினச்சி தண்ணீர் விடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இல்லை ஒரு கல்கண்டு திராட்சை வச்சு இல்லை ஒரு பச்சரிசி சாதம் நிவேதியத்தை எடுத்துன்னு போய் அதை வீட்டு வாசல் நின்று சூரியனை பார்த்து ஒரு அர்க்கியம் எடுக்கு. உண்மையிலே ஒன்று சொல்கிறேன், சிம்மராசிக்காரர்கள், நான் ஜெயிச்சிருவேன், நான் பார்த்துப்பேன், என்னால் தான் நடக்குதுங்கிறத மட்டும் விட்டுருங்க. எனக்கு மேலே கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. தெய்வ நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள சிம்மம் உயர்ந்த இடத்துக்கு வருவீர்கள். நல்லது நடக்கும். உறவுகளே, நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் இப்போ முக்கியமாக 3 பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது, சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். நீங்கள் செட்டில் ஆகிறதுக்காக, உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணுன்னா இதை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. இந்த பரிகாரம்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக, இது சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் செட்டில் ஆவீங்க. வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு பாதையை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். ஒரு அரியாசனத்தை நீங்கள் பெற முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாருமே ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலி செய்து அன்னதானம் பண்ணுறது நல்லது. அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. யாரும் அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலியிலாவது பெரிய முன்னோர்களோட நினைவு அஞ்சலிகளில் அன்னதானம் செய்யுங்க, மறந்துடாதீங்க, செய்யுங்க. அதுமாரி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிவன் கோயில், விஷ்ணு பெருமாள் கோவில், அம்மன் கோவில், அடுத்த முருகன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். 2 நெய் தீபம், சிவாலயத்தில் 2 தீபம், விஷ்ணு ஆலயத்தில் 2 தீபம், அம்மன் ஆலயத்தில் 2 தீபம், முருகன் ஆலயத்தில் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மாதம் ஒரு முறையாவது அன்னதானம், அப்படி இல்லைன்னா கல்விக்கு உதவி. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நவக்கிரக வழிபாடு இதை அவசியம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் நவக்கிரகத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கலாம், இல்லை வழிபாடு செய்யுங்க. எந்த நாளில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எடுத்துங்க. சூரியனுக்கு பிரதானமாக இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அன்னதானம், கல்விக்கு உதவி கண்டிப்பாக செய்யுங்க. இது சக்தி வாய்ந்த விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ஒரு தசாபுத்தி, அந்தரம், கோச்சாரம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக செட்டில் ஆகிறது உறுதி. நம்ம எல்லோரும் ஒரு செட்டில்மெண்ட் லைஃபுக்குள்ளே வரப்போகிறோம். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் செட்டில் ஆகிறத நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.